வணக்கம் அன்பு நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ரீதியா தான் பெரிய பலமா இருந்த நிலையில அதிமுகவும் அதற்கு இணையான ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ஏறக்குறைய அந்த வலுவான கூட்டணியே உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த பட்டியல்ல பாஜகவுக்கு இந்த முறை கடுமையான அதிர்ச்சியை கொடுக்க காத்திருக்கு அதிமுக. அப்படி என்ன அதிர்ச்சி அப்படின்னு கேக்குறீங்களா? பாஜகவோட பசை போட்டு ஒட்டியது போல கடந்த 5 ஆண்டுகள்ல கடுமையா பாஜகவுக்காக குரல் கொடுத்தவர், இன்னும் சொல்ல போனா பாஜக எதிர்ப்பா யாரு பேசினாலும் ஓடி போய் முட்டு கொடுத்தவர் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி. அந்த கிருஷ்ணசாமி இப்பொழுது அதிமுக பக்கம் நகர்வதற்காக ரொம்பவே ஆயத்தமாயிட்டாரு. விரைவிலேயே இது தொடர்பா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அதிமுக அணி பக்கம் வர்றதுக்கான காரணம் என்ன? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டத்துக்குள்ள அவருக்கு ஒரு வலுவான அந்த கட்சி அமைப்பு ரீதியா புதிய தமிழகம் கட்சி அங்கு வலுவாவே இருக்கு. அதுல மட்டும் இல்லாம அவருடைய சமூகம் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அந்த பகுதியில அதிகமாவே இருக்காங்க. அவர்களுக்கும் பாஜகவுக்கும் இடையில ரொம்ப ஒரு இணக்கம் ஏற்படுறதுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி தான் காரணமா இருந்தார். இதெல்லாம் மையப்படுத்தி அவர் பாஜக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தனக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப நம்பினார். இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தனி தொகுதி, அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி. அதனால கிருஷ்ணசாமி ரொம்பவே ஆழமா அந்த தொகுதி தனக்கு ஒதுக்கப்படும், பாஜகவுக்கு நெருக்கடியான நேரங்கள்ல எல்லாம் நம்ம பட்டியல் சமூக மக்களுடைய குரலா நம்ம ஒழிச்சிருக்கோம், சோ பாஜக நம்மளை ரொம்ப நல்லாவே உயர்வா நடத்தும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி. அவர் ஏன் பாஜகவில உடன்பட மறுக்கிறார்? இப்ப அதற்கு சில காரணங்களை பேசுறதுக்கு முன்னாடி அண்மை காலமா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியினுடைய அறிக்கைகள் பேட்டிகளை பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்காரு அப்படிங்கிறது. அண்மையில ஒரு பகுதியில விவசாயிகள், அதாவது ரொம்ப குறிப்பா தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்த விவசாயிகள் 2 பேருக்கு அமலாக்கத்துறையில இருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருந்துச்சு. அது உள்ளூர் பாஜக பிரமுகருடைய தூண்டுதலால ஏழை எளிய விவசாயிக்கு பெரிய வங்கி பரிவர்த்தனை கூட இல்லாதவங்களுக்கு ஜாதி பெயரை குறிப்பிட்டே அந்த கடிதம் வந்திருந்துச்சு. அதை கூட சுட்டிக்காட்டி கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தாரு புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி. அப்ப இருந்து தொடர்ந்து அவர் பாஜகவுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தனக்கு ஒதுக்கப்படும் ஆழமா நம்பினாரு கிருஷ்ணசாமி. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே 5 முறை புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார். அதே பகுதிகளை உள்ளடக்கிய ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில 6 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2 முறை வெற்றியும் பெற்றிருக்கிறார். நமக்கு எப்படியும் பாஜக இந்த தொகுதியை ஒதுக்குவாங்கன்னு காத்திருந்த நிலையில தான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு தென்காசி ஆனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக பிரமுகர் தான் வேட்பாளர், நீங்க அவருக்காக தீவிரமா வேலை செய்யுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணசாமிக்கு பாஜக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது தந்த அதிர்ச்சியில தான் வேற வழி இல்லாம அவர் அதிமுக பக்கம் தன்னுடைய பார்வையை மாத்திருக்காரு. ஒரு பக்கம் தீவிர பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுல இருந்துட்டதுனால பல இடங்கள்ல திமுக அவர் ரொம்ப மோசமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு. சோ அவருக்கு வேற வாசல் இல்லாத நிலையில அதிமுக பக்கம் அவர் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது. அப்படி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அதிமுக பக்கம் வருவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டாலும் கூட அவருடைய ஒரே ஒரு டிமாண்ட் எனக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கணும் அப்படிங்கறதா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் புதிய தமிழகம் கட்சியினுடைய பார்வை அதிமுகவை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பார்வையும் இப்பொழுது முழுக்க அதிமுகவை நோக்கி திரும்பி இருக்கு. இங்க இருவருக்கும் இடையில நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில 6 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்குறது, ஒரு ராஜ்யசபா எம்பிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தர்றது அப்படிங்கிறது முடிவாயிருக்கு. அண்மையில கூட சில தினங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காவிட்டால் கூட புகைப்படங்கள்லாம் வெளியாயிருந்துச்சு. தைலாபுரம் தோட்டத்துல வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்களை அஇஅதிமுகவினுடைய சி.வி. சண்முகம் அவர்கள், முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் சந்திக்கக்கூடிய புகைப்படமும் வெளியாயிருந்துச்சு. இந்த சந்திப்புல என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கிறப்ப, அதாவது முந்தைய அதிமுக ஆட்சியில தான் பல சமூகங்கள் எதிர்ப்பு இருந்த போதிலும் கூட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல்ல வன்னியர் சமூக மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடை அதிமுக கொடுத்திருந்துச்சு. அதே ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன ராமதாஸ் அந்த விஷயத்தை நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன் அப்படின்னு குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னொரு விஷயம் கூட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அன்புமணியிடம் தெரிவிச்சிருந்தாரா. அதாவது நீ ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு காரணமா இருந்ததும் அதிமுக தான், அவர்கள் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படிதான் உன்னை ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்காங்க, ஆனா உன்னை மத்திய அமைச்சர் ஆக்குறேன்னு சொன்ன பாஜக கடைசி ஒரு ஆக்கல. சோ நம்ம இப்போ இந்த இதெல்லாம் மனதில் வைத்து நாம் அதிமுகவை ஆதரிக்கிறதா பொருத்தமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள ராமதாஸ் வந்திருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் உடன்படிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 நாடாளுமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரும் தருவோம் அப்படின்னு அதிமுக தரப்பு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்புமணியை ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்காங்க.
அதே மாதிரி ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ்ல கூட ஜி.கே. வாசன் எம்பி ஆகிறதுக்கும் அதிமுக தான் காரணமா இருந்துச்சு. சோ அதனால அதிமுகவை பொறுத்தவரை சொன்ன மாதிரி செஞ்சிருவாங்க, அதனால நம்ம அவர்களை ஆதரிப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே அண்மையிலேயே அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பலரும் எழுந்து அதிமுகவோட கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்படி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்கன்னா, அதிமுக தரப்புல இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கிறோம், 3 சீட் தரோம், அது போக ஒரு தொகுதி ராஜ்யசபா எம்பி 1 தருகிறோம், அது எல்.கே. சுதீஷுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்.கே. சுதீஷை நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா எம்பி ஆக்கணுங்கிறது விஜயகாந்தினுடைய கனவா கூட இருந்துச்சு. விஜயகாந்த் காலத்துல இருந்தே ஒவ்வொரு முறையும் அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் முயற்சி பண்ணுவாங்க, குரல் கொடுப்பாங்க, ஆனா அது நடக்காது. அந்த வகையில இப்பொழுது அதற்கான ஒரு முயற்சியோடு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வருது. அப்படி அமையக்கூடிய பட்சத்துல அஇஅதிமுகவுக்கு இப்போது பெரிய கூட்டணி பலம் இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது 2 கட்சி தான். ஒன்று புரட்சி பாரதம், அது பூவிருந்தமல்லி பகுதியில மட்டுமே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் பட்டியல் சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி தான். இன்னொன்று சிறுபான்மையினர்களை இளைஞர்கள் வாக்குகளை பெரும்பான்மையாக வைத்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ, அதாவது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அந்த எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமூக இளைஞர்கள் மத்தியில வலுவாக இருக்கக்கூடிய கட்சி. ஆனா இரண்டுமே தேர்தல் ரீதியாக நாடாளுமன்றத்துல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துலயோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை முன்பே கொண்ட கட்சிகளாகவோ கிடையாது. ரெண்டுமே சின்ன கட்சிகள் தான். அந்த வகையில ஆக்டிவாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் இறங்கினால் கூட அந்த 2மே சிறு கட்சிகள் தான். தமிழகம் முழுவதும் கிளைபரப்பிய அமைப்புகள் கிடையாது. எஸ்டிபிஐ எல்லாம் சிறுபான்மையினர் பகுதியில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த நிலையில தான் வலுவான அடித்தளம் கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தென் மாவட்டங்கள்ல காலூன்றி இருக்கக்கூடிய புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் அணி சேர்க்கிற பொழுது அஇஅதிமுக கூட்டணி கொஞ்சம் வலுவான கூட்டணியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த அரசியல் சாணக்கியத்தனத்தை பாஜக எப்படி எதிர்கொள்ள போகிறது, இந்த கூட்டணியை நெருங்கி வரக்கூடிய இந்த கூட்டணியை உடைக்கப் போகிறார்களா, என்ன செய்ய போகிறார்கள் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.